வணக்கம். வணக்கம். சிவராமன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேலையில அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உக்காந்துருக்கான் இந்த சைமன் செபஸ்டி. என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, சரி ஏதோ ஒரு ரேப் கேஸ் வழக்குல சிக்கிக்கிட்டேன், அதனால இவனை நம்ம கட்டம் கட்டி வேலையை முடிச்சு விட்டோம் அப்படின்னு பார்த்தா, ஐயாவ நேத்து பாத்ரூம்ல இருந்து வழுக்கி விட்டு மேல இருந்து மாவு கட்டெல்லாம் போட்டதுக்கு பின்னாடி விசாரிச்சது வகையில ஏகப்பட்ட பிள்ளைகள்கிட்ட அவன் தன்னுடைய விளையாட்டை காட்டியிருக்கான்னு சொல்லும் போது எல்லாருக்குமே பதட்டம் உண்டாகுதோ இல்லையோ, இந்த சைமனுக்கு பதட்டம் உண்டாயிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை ஏன் நம்ம கிட்ட இவன் சொல்லல அப்படிங்கிற டென்ஷன்ல தான் இப்ப இந்த ஆளு உக்காந்துருக்கான். பாருங்க. நல்லா கேட்டுக்கோ. திமுக காரன், அதிமுக காரன், காங்கிரஸ் காரன், பாஜக காரன் எல்லாம் நல்லா கேட்டுக்கோ. ஒழுங்கா வேட்டி கரை வேட்டி எல்லாம் கழட்டி போட்டுட்டு திமுக நான் பரம்பரை திமுக, நான் பரம்பரை அதிமுக, நான் பரம்பரை காங்கிரஸ், பரம்பரை பாஜக, இதெல்லாம் வீட்டு பக்கத்துல காவையில குடி தோண்டி போச்சுட்டு இனிமே நான் பரம்பரை நாம் தமிழர் என்று சொல்லிட்டு வந்து அப்பதான் அவனுக்கு சுடுகாட்ட கூட இடம் கிடைக்கும். ஆட்சி வந்தாலும் முதல் வேலை எவனெல்லாம் திராவிடன், நான் திராவிடன் என்று சொன்னாலும் அவன் சுடுகாடெல்லாம் நோண்டதான் வேலை. திராவிடன் ஒரு நாடு கண்டுபிடிக்கல கண்ணு, கண்டுபிடிச்சோம்னா வந்து போச்சுக்கலாம். அது வரைக்கும் நீ கிளம்பு கண்ணு. வாய் வெளியில வந்துருச்சுன்னா என்ன வேகத்துக்கு போகணுமோ அந்த அளவுக்கு மொரட்டு வேகமா ஓடுன்னு ஓடுவாங்க இந்த டம்ளர் பாய்ஸ் எல்லாருமே. அந்த அடிப்படையில இவன் பேசியிருக்கக்கூடிய பேச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னமோ நாளைக்கு காலையில கவர்மெண்ட் மாதிரி இந்த சைமன் செபஸ்டி கவர்மெண்ட்ல உட்காந்துட்டு அடுத்த நிமிஷமே எல்லா பயிர்களுமே தன்னோட துணிகிணி எல்லாம் கழட்டி போட்டுட்டு இங்க ஒழுங்கு மரியாதையா நாம் தமிழர்ல பரம்பரை நாம் தமிழர்னு சொன்னா மட்டும்தான் இவனுங்க சாவல கூட நமக்கு இடம் கொடுப்பேன்னு சொல்லி இவன் வீரவசனம் பேசியிருக்கானா, இவனுக்கு எவ்வளவு ஏத்தம் இருந்திருக்கும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வாங்கியிருக்கக்கூடிய மாவு கட்டி இருக்க வரைக்கும் இவனுக்கு கிடைச்சக்கூடிய பரிசு. ஏதோ ஒரு பொண்ணுகிட்டதான் இவன் விளையாண்டுருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த சைமன் நினைச்சிட்டு இருக்கும் போது அவன் விசாரணையில ஊருப்பட்ட விஷயம் வெளியில வரமோ, என்னடா நம்ம கிட்ட இவ்வளவு தூரம் க்ளோஸா இருந்துகிட்டு இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சிருக்கானே, நம்ம கிட்ட வெளியில சொல்லலையே அப்படிங்கிற ஆதங்கத்துல இப்ப இந்த ஆளு உட்காந்துருக்கான். பேச்சுக்கெல்லாம் எந்த இடத்துலயுமே குறைச்சலே கிடையாதுங்கிற அளவுக்கு தான் அண்ணன் பேசக்கூடிய அதே பேச்ச அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டு டிட்டோ எடுத்துக்கிட்டு அதே மாதிரி மாடலேஷன்ல வந்துக்கிட்டு கையை தூக்கி தூக்கி காட்டி அப்படியே இந்த நாடு ஒரு நாள் என் கையில சிக்கிருச்சுன்னா உங்களை எல்லாம் சிதைச்சு விட்டுருவேங்கிற ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருந்த பேச்சு தான் இன்னைக்கு ரிவிட்டு மேல ரிவிட்டா இவங்களுக்கு இறங்கிக்கிட்டு இருக்கு. அதுவும் யாருக்கிட்ட போய் நிக்க கூடாதோ அந்த இடத்துல போய் இவன் வாயி ஜாஸ்தியா வச்சுட்டு இருந்தான். அப்பயே நினைச்சோம் இவனுக்கு ஒரு கேடுகாலம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. அதாவது என்ன மனநிலையில இவங்க பேச்ச ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலாளிகள் எல்லாருமே நம்மளை சிறப்பா கவனிச்சுக்குவாங்க. அதனால கீழே இருக்கக்கூடிய அபிஷுவல் அளவுல நம்ம என்ன வேணாலும் நம்ம பேசலாம், பேசினோம்னா ஒரு பேசு பொருளாக நாம் மாற்றம் செஞ்சுக்கலாம். ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்துல நம்ம பேசுவதன் மூலமாக நாம கவர்னன்ஸை நம்ம கவனிக்க வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இது முக்கியமான காரணம். அதன் அடிப்படையில தான் வருண்குமார் சம்பந்தமா இவன் அதிகமா பேச்சுகளை வார்த்தைகளை இவன் விட்டது. குறிப்பா இவன் ஏதாவது ஒரு பேச்சை விட்டானா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜாம்பிஸ் ஆல்ரெடி அவங்க எப்பவுமே நமச்சல்ல தான் இருப்பாங்க. இவன் ஒரு வரி எழுதிட்டானா பின்னாடியே உட்காந்து 1000 வரிகளை எழுதுன்னு ரைட் அண்ட் லெஃப்ட்ல இவங்க எழுதி தள்ளிடுவாங்க. அதன் அடிப்படையில எல்லாருமே இந்த கஞ்சா சங்கர் இருந்தான் பாத்தீங்களா, அவன் ஆடியோ எவ்வளவு ரிலீஸ் ஆயிருக்கும் போது எவ்வளவு கவர்மெண்ட் அபிஷியல்கிட்ட அவன் எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணி எவ்வளவு மரியாதைக்குரியவா எவ்வளவு ஒழுங்கினவா பேசி அது எந்த அளவுக்கு பூதாகரமா வடிச்சு இன்னைக்கு அவன் எங்க இருக்காங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதன் அடிப்படையில இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு படி உள்ள தாண்டி உள்ள போய் நம்ம ஜாஸ்தியா லூஸ் டாக்ஸ் விட்டோம்னா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அதன் அடிப்படையில நாம இந்த இடத்துல நம்ம எப்பவுமே நம்ம ஆக்டிவ் சென்ஸ்ல இருக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையில பேசினது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் இவங்க டிஎம்கே போபியோல கவர்மெண்ட்டையும் முதல்வரையும் ரொம்ப தரக்குறைவா இறங்கி அடிக்கும் போது அங்க இருந்து என்ன வந்திருக்குங்கன்னா, இந்த மாதிரி அள்ளு சில்ற நாய்களை பத்தி நீங்க யாரும் கமெண்ட்ஸ் கொடுக்க கூடாது, கொடுத்தீங்கன்னா நாமளே இவனுக்குள்ள பெரிய ஆளாக்கி விட்ட மாதிரி ஆயிரும். இவங்களோட ரேஞ்ச் என்னங்கிறது இவனுக்கே தெரியும். கொண்டிருக்கிறது எந்த பதவி வார்டு கவுன்சிலர் கூட வெல்லாத கட்சியை
வார்டு கவுன்சிலர் கூட வெல்லாத கட்சி கவுன்சிலர் கூட வெல்லாத கட்சியை வார்டு கவுன்சிலர் கூட வெல்லாத கட்சியை நின்று கொண்டு போனான் என்றால் ஒரு டெபாசிட்டுக்கு கூட வக்கத்த பயிலுக்கு தான் இவங்க. ஆனா வாட்ஸ்அப்லயும் இந்த ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் இவங்க இருந்து செயல்பட்டு இருக்கனால மிகப்பெரிய மாசா இருக்கிற மாதிரி ஒரு தோரணம் தெரியுமே தவிர கள நிலவரத்துல இவங்க ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒண்ணுமே இல்லைங்கிற விஷயத்தை தான் நாமும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இந்த 18 வயசுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் எல்லாத்துக்குமே இவருடைய பேச்சு ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பா இருந்து அதனால அவன் கையில கூடிய செல்போன் மூலமா இவனுடைய பேச்சுக்கு லைக்ஸ் போட்டுட்டு இருக்கக்கூடிய காரணத்துக்காக இது பெரிய பூமரா தெரியுது. ஆகையால் கள நிலவரம் வேற, இங்க இருக்கக்கூடிய பேஸ்புக்ல இயங்கிக்கிட்டு கூடிய இயக்கம் வேற, லைக்ஸ் வேற. அதனால இவனுக்கு வந்து பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த தலைமை கழகத்துல உத்தரவு வரவும் இவங்களும் ஓவரா ஒருவர் பேசாமல் இருக்கும் போது இன்னொருத்தர் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா மிக ஓவரா வெறித்தனமா பேசும்போது யாருக்கு வெறுப்பேறும் கேட்டீங்கன்னா என்னோட தலைவரை பற்றி இவ்வளவு கொச்சையா பேசும்போது இங்க தலைமை இதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு உண்டாகும். இவனுங்க மேல நமக்கு அதிகபட்சம் வெறுப்பு உண்டாகும் போது இங்க இருந்து இவனுங்களோட கீழ்மட்டத்துல சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தலைமை ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு மாய தோற்றத்தை நம்ம முன்னால உண்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய தலைமை எடுத்திருக்கக்கூடிய முடிவுங்கிறது மிகச் சிறப்பானது. ஏன்னா இந்த மாதிரி அல்லு சில்லறைகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டோம்னா இவன் ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு நிகராக வந்து விடுவார்கள் அப்படிங்கிற மனப்போக்கு அவங்களுக்கு தெரியும். இது இந்த சீமான வச்சு மட்டும் நாங்க அவங்க கண்டுபிடிக்கல. அவங்க ஆரம்ப காலகட்டத்துல கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இந்த மாதிரி அலுசில்றைகள் வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. அவர்கள் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற ட்ரைனிங் வந்து அவங்களுக்குமே தெரியும். அதனால இவனுங்களுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா சரி தலைமையும் திட்டுவோம், தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய கவர்னன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த கவர்னன்ஸையும் கொஞ்சம் வெறுப்பேற்றி விடுவான்னு சொல்லிட்டு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து ரொம்ப ஓவரா பேசினதன் விளைவு தான் இந்த அளவுக்கு கீழே இறங்கி அடிக்க முடியுமோ அந்த அடி அடிச்சதன் விளைவாக தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த திருச்சியில் இருக்கக்கூடியவர் ஐபிஎஸ் என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு நீதியின் மேல் 100% நம்பிக்கை உள்ளது, சட்டத்தின் மீது எனக்கு 100% நம்பிக்கை உள்ளது. ஆகையால் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அரசியலே கிடையாது, இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒன்னா நம்பர் எச்சத்தனமான வேலை. அதனால இவனுங்களை எந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டணுமோ அதை நான் கரெக்டா செய்வேங்கிற ரேஞ்சில் பக்காவா அவங்க எக்ஸ் வலைத்தளத்திலே தெளிவா அவர் வந்து ஓபன் பண்ணி போட்டதுக்கு பின்னாடி இவனுகளை நான் சும்மா விட மாட்டேன். இது இல்லாம இவனுங்களுக்கு பின்னாடி இருந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் இருக்கு பாத்தீங்கல்ல அந்த இயக்கம் எப்படி இவனுக்கு ஃபண்ட் வருது, எப்படி இவங்க வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆபாச கருத்துக்களை வந்துகிட்டு இங்க பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நாட்டுல மேற்கொண்டாங்க ஆஸ்திரேலியா அரவணைக்குது, ஐரோப்பிய நாடுகள் நம்மளை சொந்த தாயக மக்கள் போல வந்தால் குடியுரிமை கொடுத்துது. நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுத்துங்க, நான் கடிதம் கொடுத்தா டென்மார்க் பிரான்ஸ் குடியுரிமை கொடுத்துது. இல்ல என்கிட்ட இருந்து சிறையில் கைது வைக்கிறாங்க, அப்புறம் வந்து விசா வேணும் குடியுரிமை வேணும் கையில் போட்டு இந்த மாதிரி என்னோட பணியாற்றினா நாங்கள் அரசியல் இருக்கோம் ஓகே அது கொடுத்துது. 400 பேருக்கு மேலே குடியுரிமை வாங்கி கொடுத்துருக்கோம், அங்க தங்குறாங்க மக்களை ஏற்றுக்கிறாங்க. 35 ஆண்டுகள் அங்கே தங்க அத்தனை பேர்த்தோட இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எல்லாருமே நான் விசாரிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இவனுகளை கூண்டில் ஏற்றுவது, நீதியின் முன்னால் நிப்பாட்டுவது என்னுடைய கடமை, இந்த வேலையை நான் கட்டாயமா செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். காரணம் இது காலத்தோடைய தேவை. முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா மேல இருக்கக்கூடிய முதலாளி நீ என்ன வேணாலும் பேசு, பிரபாகரனையே உனக்கு பேசுவதற்கு நாங்கள் இங்கே சுதந்திரம் கொடுத்திருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கூடிய ஒரு தலைவர்களை பற்றி நீ கீழ்மட்டமா பேசும்போது நாங்கெல்லாம் கண்டுக்க மாட்டோம், அப்படி நாங்க கண்டுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால தான் இவன் மிக அதிகமாக தமிழ்நாட்டுல திராவிடர் இயக்க தலைவர்களுக்கு பார்த்தீங்களா 5 முதலமைச்சர்கள் இவன் வந்து வாய்க்கு பேசிருக்கக்கூடிய பேச்சு ஒருத்தர் 2 பேர் இல்ல, அறிஞர் அண்ணால ஆரம்பிச்சு கலைஞர்ல ஆரம்பிச்சு அதன் பிறகு எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா, அதுக்கப்புறம் இந்த எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் எத்தனை முதலமைச்சர்கள் அதுவும் மு க ஸ்டாலின் வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு இழிவா கொச்சைத்தனமா பேசி கடைசியில வந்துகிட்டு கைது தன்னை நெருங்க வருது அப்படின்னு சொல்லும் போது இந்த பேச்செல்லாம் நான் பேசவே இல்லை நான் அப்பாவின்னு சொல்லி பேசுறான்னா இவனை மாதிரி கடையெடுத்த கோழைகள் எங்க இருக்கிறாங்கிறத நீங்க எங்கேயாவது தேடி கண்டுபிடிக்க முடியுமா? அந்த அளவிற்கான ஒரு கடைந்தெடுத்த எச்ச பையன் தான் இந்த சீமானுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணங்களை வெளியில எங்கேயும் தேட வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு இருக்கிறனால இப்ப வசமா இப்ப இங்க மாட்டிருக்கிறாங்க. இதுக்கான முதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இந்த சிவராமன்கிற ஆளை வந்து பிடிச்சிருக்கிறது. ஆனா இவன் கிட்ட கட்சியில ஒழுக்கம் அது இதுன்னு பேசிட்டு இருந்தவனுடைய நிலைமையும் அவனுடைய மனநிலையும் எந்த அளவுக்கு இருக்கு,
8வது படிக்கக்கூடிய பொண்ணுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும். இவங்க வந்துகிட்டு அந்த என்சிசி ட்ரைனிங் சென்டர்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட, அதுவும் விடிய காலம் மிட் நைட் இந்த 3 மணி தூங்கிக்கிட்டு இருக்க பிள்ளைகிட்ட இவன் போய் எழுப்பி உனக்கு ட்ரைனிங் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போறானா, 3 மணி வரைக்கும் ஒருத்தர் தூங்காம அந்த பொண்ணை வேவு பார்த்துருக்கானா, இவங்களுடைய மூளை ஃபுல்லா என்ன மாதிரி மனநிலை இருந்திருக்கும் அப்படிங்கிற உதாரணம் தான் இந்த சீமானுடைய பழைய கால ஆக்டிவிட்டிஸ். நம்மளுடைய தலைவரே வந்துட்டு இந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா சீரும் சிறப்புமான செயல்பாட்டுல இருக்கும் போது நாம் செய்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் செஞ்சு வச்சிருக்கான். இதுக்கான விஷயத்த வந்து இப்ப வந்து அனுபவிக்க போறான். ஆனா பாருங்களேன், இந்த கட்சிக்குள்ள எவனாவது ஒருத்தன், நல்லா தெரிஞ்சுக்கங்க, குறைந்தபட்ச நாகரிகம் அப்படிங்கறது எங்கேயாவது ஒரு ஆளை நீங்க பார்க்க முடியுமா? கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியாது. ஒரு இடும்பாவன கார்த்தியை எடுத்துக்கங்க, இந்த சாட்டை மாமா பேர் எடுத்துக்கங்க, காளியம்மாள் எடுத்துக்கங்க, ஏன் சீமானுடைய ஒய்ஃபுக்கு கயல்வெளி அவர்களையும் எடுத்துக்கங்க. எவ்வளவு அடிமட்டமா பார்டர் ரேஞ்சில் ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா இவங்கள்ட்ட இந்த பேச்சு வருமா? இவ்வளவுத்தையும் நம்ம கேள்வி கேட்டா எல்லாத்தையுமே கேள்வி கேட்கக்கூடிய நம்ம மேல பிளேட்டை போட்டு திருப்பி விட்டுட்டு நீ எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளரை வந்துகிட்டு கேவலப்படுத்துறதும் இல்லாம, நான் கொள்கைக்காக வந்திருக்கேன்னா உன் கொள்கையும் யோக்கியதையும் உன்னோட தராதரமும் என்ன என்பது இங்க உலகத்துக்கு தெரியும். அதனால இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ உன் கொள்கையையும் கோட்பாடையும் இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ரிலீவ் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளைக்காவது இவன் என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஓட்டவாய பேச்சை வந்து குறைப்பான். அதன் அடிப்படையில கொஞ்சம் தம்பிகளும் சரி நாமும் சரி ஆசுவாசம் அடைவோம் அப்படிங்கறதுதான் இதன் மூலமா நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. எப்போ செத்ததுக்கு அப்புறமா? ஆமா, ஆரம்பிக்கலாம்.